சாமி அருமையாக குறி சொல்லுவார்னு சொன்ன உடனே ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், கவுன்சிலர்கள், மேயர்கள், ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் ஓடி விடுவாரா? மாட்டார். நான் ஒரு போலீஸோட எதுக்கு போனீங்க? அப்போ உங்கள் நோக்கம் இந்த வழக்கை விசாரிக்கிறதா, கலடை பண்ணுறதா? சரி, அதான் நேற்றுக்கு முன்தினம் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் கைது செய்யப்பட்டார். அப்புறம் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டார். அவரோட ஏடிஜிபி ஜெயராமன் அவர்களும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போ நீதிபதி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்களா, அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு தேவையில்ல, கட்ட பஞ்சாயத்து பண்ண தான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பூவை மூர்த்தியார் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பினார். அதே போல் ஏடிஜிபி அவர்கள் சஸ்பெண்ட் செய்ய உத்தரவிட்டார். கைதுக்கு தான் உத்தரவிட்டார். சாரி, கைதுக்கு உத்தரவிட்டார்கள். சஸ்பெண்ட் செய்ய நாங்கள் ஆலோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிவால் அவர்கள் வெளில தெரிவித்தார். இப்போது உச்சநீதிமன்றத்தில் சம்மந்தமான வழக்கு வரும்போது அவர் தான் கைதே செய்யலையே, அப்புறம் ஏன் சஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இந்த விஷயம் ஒரு காதல் அந்த மேட்டரில் தான் ஆரம்பிக்குது. அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கோரியா சொல்லிட்டிங்கன்னா நம்ம போயிடலாம். ரைட். பிட்ஸ் அண்ட் பீசஸாக பல்வேறு தகவல்கள் வெளியே உலா வருகின்றன. எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சுன்னா, இதுக்கு பின்னாடி உள்ள அரசியலை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வெளியிலிருந்து பார்ப்பதற்கு நீதிமன்றம் அதிரடி, கூடுதல் டிஜிபி கைது என்பது தான் பார்வைக்கு உங்களுக்கு தெரியும். இந்த போலீஸ் உள்ளே இருக்கக்கூடிய டர்ட்டி பாலிடிக்ஸ் என்னன்றதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் அந்த காதல் விவகாரத்தை சொல்லிவிடுகிறேன். அந்த வனராஜான்றவர் அந்த தேனி மாவட்டத்தில் அவர்கள் விராலிப்பட்டி தான் அவரோட சொந்த ஊர். நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவர்கள். தேங்காய் ஒட்டுமொத்த கொள்முதல் வியாபாரம் செய்பவர் தான் அந்த வனராஜா என்பவர். அவருக்கு ஒரு மகள். சென்னையை சேர்ந்த ஒரு பையன், அந்த பையன் லவ் பண்ணுறான். லவ் பண்ணி இன்ஸ்டா மூலமாக காதல் வளர்கிறது. வளர்ந்து அந்த வனராஜா பெண் மீது அதிக பிரியம் கொண்டவர். அதனால் அவருடைய சொத்துக்களை பூரா பொண்ணு மேலே எழுதி வச்சிடுறாரு. இது மாதிரி திடீர்னு பொசுக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டோன்னே இவங்களுக்கு பொண்ணும் போச்சு சொத்தும் போச்சுன்ட்டு கடுமையாக அவங்களுக்கு மொத்தம் சம்பாரிச்ச சொத்து பூரா போச்சு இல்லை பொண்ணு கூட என்று அந்த பெண்ணை அழைத்து குறைந்தது சொத்துக்களை எழுதி வாங்க வேண்டும். எனக்கும் இந்த சொத்துக்களுக்கும் சம்மந்தம் இல்லை என்பது தான் அவர்களுடைய நோக்கம். ரெண்டு பேரும் மேஜரு, சட்டப்படி எதுவுமே செய்ய முடியாது என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். இந்த வனராஜா அந்த தேனி பகுதியில் வருசநாடு பகுதியை ஒட்டி மாளிகைபுரம் கருப்புசாமி கோவில் என்று ஒரு கோவில் இருக்கிறது. அந்த கோவிலில் கார்மேகம் என்ற ஒரு சாமியார் இருக்கிறார். அவர் குறி சொல்பவர், அமாவாசை என்று குறி சொல்வார். அவர் இப்படி குறி சொல்வது அந்த பகுதி முழுக்க பிரபலம். அந்த பகுதியில், அந்த மாளிகைபுரம் கருப்புசாமி கோவில் இருக்கக்கூடிய பகுதியில் சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றியவர் தான் மகேஸ்வரி என்ற அந்த டிஸ்மிஸ் செய்யப்பட்ட உதவி ஆய்வாளர். அந்த மகேஸ்வரி போலீஸ் சான்றிதழ் கொடுத்து பணியில் சேர்கிறார். அதுக்கு பிறகு டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன், துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து அவர் பணி நீக்கம் செய்யப்படுகிறார். சரி, வேலை போயிட்டா என்ன, இந்த முழு நேரமாக இந்த கார்மிக சாமியாருக்கு நம்ம ஏஜெண்ட்டாக மாறிவிடலாம் என்று மகேஸ்வரி முடிவெடுத்து அவர் தான் ஏஜெண்ட்டு. சாமி அருமையாக குறி சொல்லுவார்னு சொன்ன உடனே ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், கவுன்சிலர்கள், மேயர்கள் வரிசை கட்டி அமாவாசை அன்னைக்கு இந்த சாமியார்கிட்ட போய் குறி சொல்வார்கள். சிலருக்கு நடந்திருக்கிறது, நடக்காமலும் இருக்கிறது. இந்த கார்மேக சாமியாருக்கு மட்டும் 150 ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்குது. குறி சொல்லியே வாங்கியிருக்கார். இவருக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார். அவர் பக்கத்தில் தனியாக குறி சொல்கிறதுக்கு ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டார். இந்த கார்மேகத்தின் தென்னந்தோப்பில் தேங்காய்களை மொத்தமாக கொள்முதல் செய்பவர் தான் இந்த வனராஜா. சாமி, இந்த மாதிரி பொண்ணு போயிடுச்சு, குறி சொல்லுங்கள், சொத்தை எழுதி வாங்க என்றதும் அவரே ஏஜென்ட்டையும் நியமிக்கிறார். ஒன்றும் கவலைப்படாத மகேஸ்வரி, நம்மகிட்ட ஒரு புள்ள இருக்குது, அந்த புள்ள நிறைய பேர் தெரியும், வாங்கிடுவாங்க என்று சொன்னதும் இந்த இடத்தில் தான் பூவை ஜெகன்மூர்த்தி வருகிறார். 3 முறை காவல் நிலையத்திற்கு இந்த பஞ்சாயத்து போய்விட்டது. பொண்ணை காணான்னு அவங்க உமன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஓன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே இவங்களே போயிட்டு, வழக்கமாக திருமணமான ஜோடிகள் என்ன செய்வார்கள், போயிட்டு சார் நாங்கள் 2 பேரும் மேஜரு, பெண்ணு தெளிவாக நான் இந்த பையன் கூட வாழ்கிறேன், அவங்க வீட்டில் கூட்டியிருக்கேன் இது எழுதுகிறது. கடைசியாக இந்த வனராஜாவுக்கு சொத்தை எழுதி வாங்கிடணும், பவர் ஆஃப் அட்டர்னியாவது ஏதாவது வாங்கிவிட வேண்டும் என்பது தான் நோக்கம்.
பொண்ணு போனால் அடித்து பிரித்து வச்சுருவாங்கன்ற பயத்தில் அந்த பொண்ணு வரமாட்டேங்குது. இவர்களுக்கு ஊரிலிருந்து அந்த மாப்பிள்ளையோட வீட்டில், அந்த பையனோட வீட்டில் இந்த தம்பதியர் இருக்கிறார்கள் என்று தகவல் வந்ததும் அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு வர்றாங்க. வந்து வீட்டில் எங்கே அப்படின்னு கேட்ட உடனே இந்த பையன், இந்த திருமணமான பையனோட தம்பி 17 வயது போல இருக்கு அவனுக்கு எனக்கு இருக்கிற இடம் தெரியும்னு சொன்னோன்னே காட்டு வண்டியில் இருந்துறாங்க. வண்டியில் எடுத்து கூட்டு போன உடனே அவங்க அம்மா தூக்கிட்டு போய் பையனை, சின்ன பையனை கொண்டு போகிறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க 100க்கு அடிக்கிறாங்க. மேன் மிஸ்ஸிங், கிட்னாப்னு கேஸ் ரெஜிஸ்டர் ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் தான் ஏடிஜிபியோட ரோல் உள்ளே வருது. ஏடிஜிபிக்கு இதில் இந்த அடிப்படையான ஒரு விஷயம் அதை ஞாபகப்படுத்துங்க. இந்த ஆர்டர்லி வெஹிக்கிள் மிஸ்யூஸை நம்ம பல ஆண்டுகளாக பேசி வருகிறோம். இந்த மாதிரிலாம் வண்டியை சும்மா கொடுத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரிய வருது. ஒரு ஆளுக்கு ஒரு அதிகாரிக்கு ஒரு வண்டி கொடுத்தா ஸ்பேருக்கு வந்து நீ இந்த மகேஸ்வரி கேட்குது வண்டி எடுத்துன்னு போயான்னு ஏட்ட சொல்லுவியா? இவர் இது ஏடிஜிபி தரப்பிலிருந்து சொல்லுவது. எனக்கு மகேஸ்வரி தெரியும். இவரும் போய் கூறி கேட்டிருக்காருங்க. கூறி கேட்டிருக்கிறார். அந்த வகையில் இந்த மாதிரி வண்டி வேணும்னு தான் கேட்டாங்க, நான் கொடுத்தேன். பிள்ளைய கடத்துறதுக்கு வண்டி கேட்டாங்கன்னா நான் கொடுப்பேன். நான் ஒரு 28 வருஷம் சர்வீஸ் ஆன ஐபிஎஸ் அதிகாரி. அவ்வளோ முட்டாளா நான்? ஒரு வண்டி வேணும் சார், உங்கள் வண்டி இந்த மாதிரின்னு சொன்ன உடனே நான் சரி எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு நான் எப்பவும் போல் கொடுத்தேன். தே ஆர் க்ளோஸ். ஸோ அவர் தரப்பிலிருந்து சொல்லுவது, நான் ஒரு அடிஷ்னல் டிஜிபி வண்டி கொடுத்தேன், பையனை கிட்னாப் பண்ணுறதுக்கு உங்கள் வண்டி வேணும்னு கேட்டால் கவர்மெண்ட் வண்டி கொடுத்தேன்னு போவேனா நான்? இது அவர் தரப்பு. ஸோ மகேஸ்வரி பிளேடு ஃபவுல். எதுவோ ஒடுக்குன்னு சொல்லி வண்டியை வாங்கி அந்த வண்டியில் கொண்டு போய் இந்த பையனை இறக்கி விட்டுறதுக்காக போகும்போதே பேரிகேடில் பிடிச்சிடுறாங்க. அங்கேயே பிடிச்சிடுறாங்க வண்டியோட பிடிச்சி பார்த்தோன்னே ஒரு ஏட்டையா, சார் ஆம்டு போலீஸ் சார், ஆம்டு போலீஸ் நீ எதுக்கு இங்கே வர்ற ஐயா சொன்னார். இதோட ஒரு போர்ஷன் ஃபேக்ட். இதற்கு பிறகு வேரியஸ் ஃபேக்டர்ஸ் கம் இன் டு பிளே. வடக்கு மண்டல ஐஜியாக இருப்பவர் திரு அஸ்ரா கர்க் ஐபிஎஸ். நீங்கள் கூகுள் அஸ்ரா கர்க் என்று அடித்தாலே அதிரடி அஸ்ரா கர்க் என்று தான் பல செய்திகள் வரும். அல்ல, அவர் ஆக்சுவலாக நான் சிறு வயதில் கேள்விப்பட்டிருக்காரு. வந்து பல ரவுடிகளை ஒழிச்சிருக்கிறார், அந்த மாதிரிலாம் வந்துருக்கு. நல்ல ஆஃபீஸர். அவரோட வீக்னஸ் பப்ளிசிட்டி பைத்தியம். சிலது வெளிப்படையாக ரீல்ஸ் போடுற பப்ளிசிட்டி பைத்தியம், இவர் மறைமுகமான பப்ளிசிட்டி பைத்தியம். ஸோ இவர் திரு அஸ்ரா கர்க் கூடுதல் டிஜிபியை கைது பண்ணிட்டோன்னா நமக்கு இதில் ஒரு நற்பெயர் கிடைக்கும். அண்டு அதுக்கப்புறம் போலீஸ் பாலிடிக்ஸ் கம்ஸ் இன் டு பிளே. இவர் திரு ஜெகன்மூர்த்தி அவர்களை விசாரணைக்கு ஃபஸ்ட்டு ஜெகன்மூர்த்தியை விசாரிக்கலாம். அவர் ஒன்றும் விசாரணைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் எல்லாம் கிடையாது. விசாரணைக்கு காவல்துறை அதிகாரி அழைக்கிறதுல விட்னஸ் சம்மன், அக்யூஸ்டு சம்மன் 2 சம்மன் இருக்குது. உங்களுக்கும் இதில் அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நமக்கு ஒரு ட்வீட்டு போட்டதற்காக நமக்கு திருவான்மியூர் காவல் நிலையத்திலிருந்து சம்மன் வந்தபோது நாம் வழக்கறிஞர் மூலமாக அனுப்பிய பதில் என்னவென்றால், நாங்கள் இதில் விட்னஸாக இருக்க பாசிபிலிட்டி இருக்குது, நீ விட்னஸ் சம்மன் தான் கொடுக்கணும், அக்யூஸ்டு சம்மன் எதுக்கு கொடுக்குற, நீ அக்யூஸ்ட் சம்மன் கொடுத்த தப்பு, சம்மனை விட்ரா பண்ணுன்னு அந்த திருவான்மியூர் இன்ஸ்பெக்டர் நம்ம கொடுத்தோம். இவர்கள் இதில் குற்றவாளிகள் என்று சந்தேகப்பட்டால் ஜெகன்மூர்த்திக்கு ஒரு அக்யூஸ்டு சம்மன் கொடுக்கலாம், திரு ஜெயராமன் அவர்களுக்கும் அக்யூஸ்டு சம்மன் கொடுக்கலாம். கொடுத்து வாயானா வரப்போகிறாங்க. அவர் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர், ஓட முடியுமா? ஓட முடியாது. 400 போலீஸை கொண்டு போய் வீட்டில் இறக்கிறதுக்கான தேவை என்ன? புரியுதுங்களா? அவர் ஒரு தலித் சமூகத்தின் தலைவர், புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர். அவரை விசாரணை கூப்பிடுறதுன்னா போய் சம்மனை போய் கொண்டு போய் கொடுத்தா ஒரு ஏட்டையாக போனார்னா அவங்க யாரும் தயார் பண்ண போகிறதில்ல. கரெக்டாக? புரட்சி பாரதம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் அதிரடியான கட்சின்னு வச்சிங்களேன். எதாக இருந்தாலும் துணிஞ்சு பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது புரட்சி பாரத்தில் இருக்கிற ஒரு லீகல் விங்க கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா நேராக போய் ஏட்டையாக கொடுத்து சம்மன் கொடுக்க சொல்லியா? சம்மன் வாங்கலைன்னா வீட்டில் ஒட்டு, இதான ப்ரொசீஜரு? ஆமாம். தலைமுறை அவர் குற்றவாளி. அவர் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் ஓடி விடுவாரா? மாட்டார். 400 போலீஸோட எதுக்கு போனீங்க? அப்போ உங்கள் நோக்கம் இந்த வழக்கை விசாரிக்கிறதா, கலடை பண்ணுறதா? இது நடந்ததும் உயர்நீதிமன்றத்தில் இவர் திரு ஜெகன்மூர்த்தி முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்கிறார். முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்ததும் இந்த கடத்தலின் மூளையாக இருந்து செயல்பட்டது கூடுதல் டிஜிபி திரு ஜெயராமன் என்ற ரீதியில் அஸ்ரா கர்கே ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, காவல்துறைக்குள் இருக்கக்கூடிய சண்டை.
திரு ஜெயராமன் கோவை சரக டிஐஜியாக வேலை பார்த்துக்கிறார். திரு அஸ்ராகருக்கு தருமபுரி எஸ்பியாக வேலை பார்த்திருக்கிறார். அப்போதே இவர்கள் இருவருக்குள்ளும் உரசல் இருந்திருக்கிறது என்று சொல்கிறார். அண்டு இந்த சம்பவம் நடந்த உடனே டிஜிபியோட அடிஷன் இவர் மிஸ்டர் ஜெயராமனோட கிரைமு வண்டியை கொடுத்தது, அது தப்பு, அதுக்கு அவர் மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கணும், மாறுபட்ட கருத்தில். இன்னொன்று உனக்கு ஓசி வண்டி, எக்ஸ்ட்ரா வண்டி வச்சுருக்கிறேன் நீ. இதை அடிப்படையாக வைத்து இந்த அதிகாரிகள் வீட்டில் இருக்கிற எக்ஸ்ட்ரா வண்டியை பூரா பிடுங்கினீங்கனாலே சரியாக போய்டும். திரு சைலேந்திர பாபு அவர்கள் ஓய்வு பெற்று 2 வருடங்கள் ஆகிறது. திரு வாராகி அவர்கள் பதிவு செய்திருந்தார். அவர் வீட்டில் இன்னோவா ஹை கிராஸ் 2 வருஷமாக ஓடின்னு இருக்குது. அவர் திரு வாராகி அவர்கள் எழுப்பக்கூடிய கேள்வியே, இந்த 2 வருஷமாக எந்த கணக்கிலையா இந்த வண்டிக்கு பெட்ரோல் போட்டிருக்கீங்கன்னு கேட்குறாரு. ஏன் தானே சர்வீஸில் இருந்தார், வீட்டு வேலைக்கு காய்கறி வாங்குறதுக்கு இந்த வண்டி யூஸ் பண்ணான்னா போய் தொலைதுன்னு விட்டுலாம். ரிட்டையர் ஆகிட்டார். எதுக்கு இந்த இன்னோவா ஹை கிராஸ் வண்டி? இந்த அதிகாரிங்க வீட்டில் இந்த வண்டி ஓடுறதுனால தான் ஸ்டேஷனுக்கு நீங்கள் புகாருக்குன்னு சொல்லிட்டு போனோன்னா ஒரு இன்னோவா ஒன்று வாடகை கேப் ஒன்று புக் பண்ணுங்கள் என்று நம்மக்கிட்ட கேட்குறது. ஏன்னா ஸ்டேஷனில் வண்டி இல்லை. ஸோ இப்போ இவருக்கும் ஜெயராமனுக்கும் எக்ஸ்ட்ரா வண்டிலாம் இருந்ததுனால தான் மகேஸ்வரி கேட்டவொன்னே எடுத்துன்னு போமா, இன்னோவா எடுத்துன்னு போனால டக்கராக இது கண்டிஷன் சும்மாட்டினார். இப்போது இவர்தான் இதன் மூளையாக செயல்பட்டார் என்று நீதிபதிக்கு இதை தெரிவிக்க வேண்டிய காரணம் என்ன, தேவை என்ன? அந்த நீதிமன்றத்திலும் பார்த்தீர்கள் என்றால் திரு ஜெகன்மூர்த்தி அவர்கள் முன்ஜாமீன் வேண்டும் என்று கோருகிறார். நீதிமன்றம் ஜாமீன் இருக்குது இல்லை டிஸ்மிஸ் அப்படின்னா போலீஸ் ஆட்டோமேட்டிக்காக அரெஸ்ட் பண்ணிக்க போகிறாங்க. இவர் முன்ஜாமீன் தாக்கல் செஞ்சுருக்காரு, நீங்கள் ஜெகன்மூர்த்தியை நேராக வர சொல்கிறீர்கள், நியாயம் இருக்கிறது. ஜெயராமனுக்கும் அந்த வழக்குக்கும் என்ன சம்மந்தம்? ஜெயராமன் அந்த வழக்கில் நாங்கள் விசாரித்து கொண்டிருக்கிறோம் என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. அவரையும் நேரில் ஆஜராகுங்கள் என்று சொல்லி, இன்னொன்று அவர் திரு ஜெயராமன் அவர்களை ஆஜராகுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிடும் போது மிஸ்டர் ஜெயராமன் வாஸ் நாட் ரெப்ரசன்டட் இன் கோர்ட். கரெக்டா? அவருக்கு என்று வழக்கறிஞர் இல்லை. இருந்திருந்தார்னா அவர் வாதிட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆஜராக சொல்கிறீர்கள். வெளியில் தொலைக்காட்சி செய்திகளை எல்லாம் பார்த்துவிட்டு திரு ஜெயராமன் அவர்கள் நீதிமன்ற உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து ஆஜராகிறார். ஆஜரானோடனே ஒரு பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவது நியாயமா என்பது எனக்கு தெரியவில்லை. அவருக்கு ஒரு வாய்ப்பே வழங்கப்படலை. வழங்கணும் இல்லை. இப்போது அவருக்கு இதில் இன்வால்வ்டுன்னு வச்சுக்க. ஃபஸ்ட்டு ஈஸி அண்ட் அக்யூஸ்ட் இன் தட் எஃப்ஐஆர். திரு ஜெயராமன் அவர்கள் அக்யூஸ்டாக இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம். அக்யூஸ்டாகவே எஃப்ஐஆரில் இருந்தாலும் ஒருவரை கைது செய்ய வேண்டுமா இல்லையா என்ற முடிவை யார் எடுக்க வேண்டும்? போலீஸ் தரப்பு. புலனாய்வு அதிகாரி தான் எடுக்கணும். ஏன் கைது பண்ணணும்? இந்த வழக்கில் ஒரு முக்கியமான பணம் இல்லை ஆயுதம் இதெல்லாம் ஒழிச்சு வச்சுருக்காரு, அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கு தான் கஸ்டடியில் வச்சு விசாரிக்கணும். இவர் வண்டி கொடுத்தாரா? ஆமாம், அவர் பேரில் தான் வண்டி இருக்குது. ஏடிஜிபி ஆர்ம்டு போலீஸ்க்கு தான் இந்த வெஹிக்கிள் அலாட்டடு. இந்த வண்டியோட சிசிடிவி இருக்குது, அதை அவர் மறுக்க முடியாது இல்லை. இன்னொன்று, இவர் எங்கே ஓடி விடுவார் ஜெயராமன்? சர்வீஸில் இருக்கார், எங்கேயும் ஓட முடியாது. ஓடினாரா பென்ஷன் கிடையாது, 8 மாதம் தான் இருக்குது சர்வீஸு. ஸோ இவரை கைது செய்ய வேண்டுமா இல்லையா என்ற முடிவை யார் எடுக்க வேண்டும்? புலனாய்வு அதிகாரி, விசாரணை அதிகாரி. அங்கே இவர் திரு ஜெயராமன் அவர்கள் வந்ததும் அவருக்கு வழக்கறிஞர் ஆஜராகிறார். திரு பால்கனகராஜ் அவர்கள் ஆஜராகிறார். அப்போது அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்க தயாராக இருக்கிறார் என்று அவர் நீதிமன்றத்தில் முறையிடும் போது நீதிமன்றம் அவர் முன்ஜாமீன் கேட்டது திரு ஜெகன்மூர்த்தி, அவருக்கு கிட்டத்தட்ட முன்ஜாமீன் கொடுக்கப்பட்டு விட்டது, கைது பண்ணாதீங்க, அவர் விசாரணைக்கு ஒத்துழைப்பார், கூட்டம் கூட்டிகிட்டு போகாத என்று நீதிமன்றம் வான் பண்ணியிருக்கு. இவர் முன்ஜாமீனும் கோரவில்லை, நீதிமன்றத்தின் முன்பும் இவர் இல்லை. இவர் கைது செய்ய வேண்டும் என்று காவல்துறை தெரிவித்ததா என்பது தெரியவில்லை. உடனடியாக இவரை கைது செய்யுங்கள் சார், விசாரணைக்கு அவர் ஒத்துழைக்கிறான்னு சொன்னோடனே பப்ளிக் சர்வெண்ட் வேறு, கவர்மெண்ட் சர்வெண்ட் வேறு. பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு கொடுக்குற ப்ரொடெக்ஷனை கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு கொடுக்க முடியாது, அரெஸ்ட். இதில் காவல்துறை வட்டாரங்களில் விசாரித்த போது கிடைக்கக்கூடிய தகவல், திரு அஸ்ராகர்க் அவர்களே திரு ஜெயராமன் அவர்களை கைது செய்வதற்கு காவல்துறை உயரதிகாரிகள் தடுக்கிறார்கள் என்ற ஒரு அஃபிடவிட்டை கோர்ட்டில் தாக்கல் செய்திருக்கிறார். ஸோ உயரதிகாரிகள் தடுக்கிறார்கள் என்ற எண்ணத்தில் தான் எந்த உயரதிகாரி தடுக்கிறாரு, ஒரு சம்பந்தம் தான் அவர் அரெஸ்ட் பண்ணு என்று நீதிமன்றம் முடிவுக்கு வந்ததாகவும் காவல்துறை தரப்பில் தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. ஸோ இது பண்ண உடனே அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போகிறாங்க. இந்த ஸ்டேஜில் தான் திரு சங்கர் ஜிவால் அவர்களுக்கு இந்த விவரம் தெரிய வருகிறது. அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த லட்சணத்தில் இருக்குன்றதை புரிஞ்சுக்கங்க. சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக இருக்கக்கூடிய திரு டேவிட்சன் அவர்கள் ஒரு உச்சபட்சமான ஜாதி வரி பிடித்தவர். டிபார்ட்மெண்ட்டில் அத்தனை பேருக்கும் தெரியும். நம்ம ஏற்கனவே நமது நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறோம். கம்யூனலி சென்சிட்டிவான தென் மாவட்டங்களில் இவர் உளவுத்துறை கூடுதல் டிஜிபியாக இருந்தபோது நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்களாக தென் மாவட்டங்கள் இல்லை, உளவுத்துறை முழுக்க அவர் சார்ந்த சமூகத்தை சேர்ந்த அதிகாரிகளை நியமித்திருக்கிறார். இது பெரிய பாரதூர விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நாம் பழைய சேனல்லையே நான் முன்னாடியே தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அவர்
உளவுத்துறையின் தலைவர் திரு செந்தில்வேலன், யூசி, டெப்டி சிஎம் தினேஷ், இந்த 4 பேர் சேர்ந்து அடிஷனல் பிபி தாமோதரனுக்கு ப்ரீஃப் பண்ணுறாங்க. சங்கர் ஜிவால் பிக்சர்லேயே இல்லை. இப்படி ஒரு ஒழுங்கீனமான துறையை எங்கேயாவது பார்த்துருக்கிறீர்களா? அவர் துறையின் தலைவர், அதனால தான் அவரோட போஸ்ட் பேர் ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ். எப்படி காவல்துறையின் ஒழுக்கம் சிதிலமடைந்து இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அவருக்கு தெரியாமல் அணுவும் அசையக்கூடாது. காவல்துறையில் ஒரு அடிஷனல் டிஜிபி அரெஸ்ட் வரைக்கும் போகுது, அவருக்கு தகவல் தெரியாது. அஸ்ரா கர்கே அவர் அந்த மனு தாக்கல் செஞ்சார்ல, அதில் இருக்கட்டும் வந்து தெரியாதே. டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு. ஒன்லி தென் ஹி ஸ்டெப்ட் இன். இவரை பழி வாங்கணும் என்ற நோக்கத்தில் இவரை நீதிமன்றம் கைது செய்ய சொல்லிடுச்சு, உத்தரவு போட்டுருச்சு. உத்தரவு போட்டதும் நீதிமன்றத்தில் ஜீப்பில் ஏற்றுறாங்க. ஏற்றி திருவாலாங்காடு காவல் நிலையத்துக்கு கொண்டு போய் 24 hours ஹி வாஸ் கெப்ட் இன் கஸ்டடி. லாக்கப்பில் உட்கார வைக்கிறாங்க. ஒரு ரூமில் எஸ்ஐ ரூம், ஏதோ ஒரு ரூம் இருக்குது, ப்ராப்பர்ட்டி ரூம், ஏதோ ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமுக்குள்ளே சேரை போட்டு உட்கார வச்சுறாங்க. என்ன விசாரிக்க போகிறீங்க சொல்லுங்கள்? இந்த கட்டத்தில் திரு ஜிவால் அவர்கள் தலையிட்டு டோன்ட் அரெஸ்ட், கோர்ட்டில் சொல்லிக்கலாம். அரெஸ்ட் நம்ம பவர். கோர்ட்டை அரெஸ்ட் பண்ணுன்னு சொன்னால் கோர்ட்டில் போய் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இது நம்ம பவர். ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் டோன்ட் அரெஸ்ட். ஸோ முத நாள் சாயங்காலம் கூப்பிட்டு போயிட்டு, நேற்று தானே 20 மணி நேரம் விசாரணைக்கு அனுப்பிச்சாங்க. அண்டு மறுநாள் 24 மணி நேரம் கழித்து நேற்று மாலை விடுவிக்கப்பட்டார்னு நினைக்கிறேன். முந்தா நாள் மாலை கைது, நேற்று மாலை அவர் விடுவிக்கப்படுகிறார். அவர் திரு ஜெயராமன் அவர்கள் ஏசுநாதர் எல்லாம் அல்ல. என்ன, அவர் புனிதர், உத்தமர் என்றெல்லாம் காவல்துறையிலேயே யாரும் சொல்ல மாட்டார்கள். ஆனால் எல்லோருக்கும் இது போன்ற அளவுகோலை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா? இதில் இவர் மேலே சார்ஜ் கடத்துறதுக்கு ஒரு வண்டியை கொடுத்தாரு, அல்லது கடத்துறதுக்கு துணையாக இருந்தார் என்று ஒரு வாதத்துக்கு வைத்துக்கொள்ளலாம். இலங்கையை சேர்ந்தவர்கள் அல்லது வேறு ஏதோ ஒரு நாட்டை சேர்ந்தவர்கள் 300 பேர் இந்திய பாஸ்போர்ட் வாங்கி விட்டு வெளிநாட்டுக்கு சென்று விட்டார்கள், எங்கே இருக்கிறார்கள் என்பதே தெரியவில்லை என்ற குற்றச்சாட்டு தான் திரு டேவிட்சன் அவர்கள் மீது உண்டா இல்லையா? ஆமாம். நம்ம ஷோலே டீட்டெயிலாக பேசியிருக்கோம், எவிடன்ஸ் எடுத்து போட்டிருக்கோம். திரு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறார். ஆளுநருக்கு புகார் சென்றிருக்கிறது. திரு வராகி அவர்கள் அவர் மீது சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்து இன்னும் நிலுவையில் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆளை தூக்கி நீங்கள் அடிஷனல் டிஜிபி லாண்ட் ஆர்டரை வச்சுட்டு இவர் அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு போகிறீங்க. சஸ்பெண்ட் பண்ணுங்க, தட் இஸ் ஃபைன், ஐ டோன்ட் மைண்ட். இப்போது காவல்துறை அதிகாரிகள் என்னிடம் தெரிவிப்பது, திரு ஜெயராமன் அவர்கள் தலித் அல்லாமல் வேறு சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தால் நீங்கள் இதை செய்திருப்பீர்களா என்று கேள்வி எழுப்புகிறார்கள். அண்டு நேற்று தான் ஊடகங்கள் எல்லாம் வந்தது, அந்த சம்மந்தப்பட்ட பையன், அந்த மாப்பிள்ளை பையன் நினைக்கிறேன், அந்த பையனே வந்து அவர் மூர்த்தி கிட்டலாம் ஒன்றும் இது பண்ணலங்கன்ட்டு அவர் அந்த பையன் சொல்கிறார். அந்த மகனின், அந்த பையனின் தாயார் தானே பேசினாங்க. அவங்க முந்தின நாளே, அந்த நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு முந்தின நாளே பேசிட்டாங்க. உண்மையிலே கம்ப்ளைண்ட் இருந்திருக்குன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்குவோம். கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டாங்க. போலீஸ்க்கு இங்கே ஜூரிஸ்டிக்ஷன் எங்கே? ரோலே இல்லை அவங்களுக்கு. இப்போ நீ வந்து என்ன அடிச்சிட்டேன்னு நான் போய் புகார் கொடுத்துட்றேன்ப்பா போலீஸ் ஸ்டேஷனில், உன்னை பிடிச்சி வச்சுறாங்க. சார் நான் புகாரை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்ன பிறகு போலீஸ் முடியாது. குற்றம் நடந்தது தான், நாங்கள் லியோவை கைது செய்தே தீர்வோன்னு போலீஸ் நடவடிக்கை எடுக்கும். ஓ, கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்ட போய சொல்லுவாங்களா மாட்டாங்களாப்பா? அவங்களுக்கு வேலை மிச்சம் சார். இப்போ இதில் டைமென்ஷன்ஸ் தெரியுதா? வீடியோவில் வந்து பப்ளிக்காக பேசுகிறாங்க. கம்ப்ளைனண்ட்டோட அவங்க தான் கம்ப்ளைனண்ட்டு இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க என்று சொல்கிறார்கள். அந்த சம்மந்தப்பட்ட பையன் எங்களை நிம்மதியாக வாழ விடுங்க சார் என்கிறான். இப்போது ஒரு அடிஷ்னல் டிஜிபியை, ஒரு எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்ணணும், ஒரு அடிஷ்னல் டிஜிபியை அரெஸ்ட் பண்ணணுன்ட்டு இப்போ இவர்கள் காட்டும் முனைப்பு நேர்மையான முனைப்பு இல்லை என்பது புரிகிறதா? இல்லை, அந்த இடத்துல பூவை மூர்த்தியார் இருக்கிற இடத்துல அவர் தலித் என்பதால் தான் வந்து அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறீங்க நீங்கள். இப்போ தலித் இல்லாத வேறு சமூகத்தை சார்ந்தவராக இருந்தால் இப்படி பண்ணிருப்பாங்களா? இப்போ இதுவும் கேட்குறது சிசிபிலே தூக்கிட்டு வந்து இல்லீகல் கஸ்டடி, பீட்டு கேஸ், இது மாதிரி நமக்கு கவனத்துக்கு வராத ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. நான் இந்த பாஸ்போர்ட் கேஸை சொல்கிறேன்ல, திரு டேவிட்சன் அவர்கள் மதுரையில் கமிஷனராக இருந்தப்போ ஸ்ரீலங்கன்ஸ் have obtained Indian passport and left. ஒரு எம்பி கூட அங்கே சிக்கினார் சார். பிடிச்சிட்டாங்க அவரை. இலங்கையில் எம்பியாக இருக்கவர் இந்தியன் பாஸ்போர்ட் வாங்கிட்டு போயிருக்காரு. அவருக்கு இந்தியன் சிட்டிசன் வெரிஃபிகேஷன் பண்ணி கிளியரன்ஸ் கொடுத்தது டேவிட்சன் மதுரையில் கமிஷனராக இருக்கும்போது அவர் கொடுத்த கிளியரன்ஸு. அவர் ஏடிஜி லாண்ட் ஆர்டர் வச்சுருக்கீங்க. ஓய்வு பெறும் நேரத்தில் திரு சங்கர் ஜிவால் அவர்கள் எப்படி பணியாற்ற வேண்டுமோ அப்படி பணியாற்றுகிறார் என்பது உள்ளபடியே எனக்கு மகிழ்ச்சி. எப்படி சார் விட்டாங்க என்று விசாரித்த போது ஜிவால் என்ஷூட் தப்பு. ஒரு ஏடிஜிபி வந்தால்
நல்லவன் கெட்டவன்றதெல்லாம் வேறு. நீங்கள் உங்களோட பழிவாங்க நோக்கத்துக்காக ஒருத்தனை கூட்டு போய் ஒரு ஏடிஜி கூட்டு போய் லாக்கப்பில் உட்கார வைக்கிறது. இதன் தொடர்ச்சியாக தன்னுடைய கைது சட்டவிரோதம் என்று அறிவிக்க கோரி திரு ஜெயராமன் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் நேற்று முறையிட்டு இந்த வழக்கை அவசர வழக்காக உச்சநீதிமன்றம் இன்று விசாரணைக்கு எடுத்தது. காலையில் நீதிபதிகள் திரு உஜ்ஜல் பயான் மற்றும் திரு மன்மோகன் ஆகியோர் தலைமையிலான அமர்வு முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பு, நாங்கள் அவரை கைதே செய்யவில்லை, இது ஒரு மனிதனுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும், டிமாரலைசிங், கைதே செய்யலைன்னா எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணீங்க? அப்போது திரு ஜெயராமன் தரப்பு வழக்கறிஞர் இந்த மாதிரி உயர்நீதிமன்றம் தான் உத்தரவு போட்டுச்சு கைது பண்ணுச்சுன்னு சொன்ன உடனே அவர் ஜஸ்டிஸ் மன்மோகன் ஓப்பன் கோர்ட்டில் சொல்கிறார், 18 வருஷம் நான் ஜட்ஜாக இருந்தேன், இந்த மாதிரி ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுன்னு உத்தரவு போடுறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குன்றது எனக்கு இது வரைக்கும் தெரியாது. எ கோர்ட் கேனாட் டூ, நீதிமன்றம் செய்ய முடியாது, செய்யக்கூடாதுன்னு இருக்காங்க. பவர் இல்லை. ஹவு கேன் யூ டூ? தான் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸு. அரெஸ்ட் சரியா தப்பா? திஸ் கோர்ட் கேன் சே. ரிலீஸ் him, this court can say. Arrest him, you cannot say. தண்டனை எப்போ அறிவிக்கிறாங்களோ அப்போ தான் அரெஸ்ட் பண்ணணும். வாரண்ட் இஷ்யூ பண்ணலாம், விசாரணைக்கு ஒத்துழைக்கலை வாரண்ட்டு கொடுக்கலாம், அந்த வாரண்ட்டை போலீஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும். நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாதுல்ல, போலீஸ் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். போலீஸ் பண்ண இன்வெஸ்டிகேஷன் சரியா தப்பான்றதா கோர்ட்டு பார்க்கணும். கோர்ட்டை எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும்? இது கிட்டத்தட்ட இன்வெஸ்டிகேஷன் தானே. இதில் ஏடிஜிபி ஏன் கைது செய்யப்படவில்லை? அரெஸ்ட் him. பால் கனகர் சொல்கிறார், ஹீல் கோஆப்ரேட் வித் இன்வெஸ்டிகேஷன். அவருக்கு முன்ஜாமீன் கேட்டவருக்கு முன்ஜாமீன், இவர் முன்ஜாமீன் கேட்கவில்லை, அதனால் கைது. இன்னொன்று, ஈவன் தி போலீஸ் வெதர் தே ப்ளீடட் வித் தி கோர்ட் ஃபார் அரெஸ்ட் ஆர் நாட் வி டோன்ட் நோ. இது இப்போ இந்த அதிகாரிக்கு சண்டை தெரியுதா? நேரடியாக ஒரு தாமோதரன் என்று நினைக்கிறேன் கூடுதல் பிபி நேரடியாக அவருக்கு அஸ்ராகருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். நான் சொன்னது மாதிரி அஸ்ராகருக்கு டேவிட்சன், செந்தில்வேலை, யூசி தினேஷ். சிஎம்க்கு தெரியாது. ஒரு சிஎம் இதை அலோவ் பண்ணலாமாப்பா? ஆக்சுவலாக இது இன்னும் இப்படி பாருங்க சார், திமுக ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு போலீஸு ஒரு பையனை கடத்திட்டு போகிறதா அதுக்காக நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க. அது இந்த ஆட்சி எவ்வளோ கெட்ட. நீங்கள் அந்த ஆங்கிள் உள்துறை அமைச்சர்ப்பா அவரு, உள்துறை அமைச்சர், எவ்வளோ அசிங்கம். ஹீஸ் யோர் ஏடிஜிபி. விட்டு கொடுக்கலாமா நீங்கள்? உங்கள் மூக்குக்கு கீழே இந்த அதிகாரிங்க கத்தி சண்டை போட்டுக்கிட்டு உங்கள் ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தி கொடுத்துறாங்க. லியோ சொன்னது மாதிரி உங்கள் ஆட்சியில் நீ உங்கள் நீதிமன்றத்தில் போய் ஒரு ஏடிஜிபி அவர் வண்டியை வச்சு குழந்தைய கட்டுறார் சார்ன்ட்டு கோர்ட்டில் ஒரு போலீஸ் அஃபிடவிட் போடுறதுன்னா உங்களுக்கு அசிங்கம் இல்லையா? காவல்துறைக்கும் அவர் தான் சார் அமைச்சர். அதனால தான்ப்பா சொல்கிறேன், உங்கள் துறை எவ்வளவு காவல்துறையோட ஈரல் கெட்டு போயிடுச்சுன்றது தெரியுதா? நான் சொன்னேன்ல, முந்தா நாளோ நேத்தோ பேசணும், இந்த தஞ்சாவூர் இந்த நகருல்லா எவ்வளோ பெரிய செக்யூரிட்டி பிரீச்சுன்னு சொன்னேன். இது எப்படி நடந்துகிட்டு இருப்பாருங்க, கண்ட்ரோலே இல்லை, இவருக்கு தெரியுதா? ஜெயலலிதா இருந்தால் செய்வீங்களா நீங்கள்? இதை